மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பார்த்தோம் அப்படின்னாக்கா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி மே மாதம் 26ஆம் தேதி அன்று பகல் மணி 11:07 குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். கோயில்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா வாக்கிய கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவருமே என்ன செய்கிறீங்க, உங்கள் ராசிக்கு எல்லாருமே வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று இந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்துக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. நான் திருக்கணிதப்படி தான் முழுமையாக ஃபாலோ பண்ணுறேன். அப்போ திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம்னு சொல்ல விரும்புகிறேன். உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கையில் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. கடந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சந்திச்சிட்ருக்கீங்கன்றதா விதிங்க. 10ல் குரு இருந்தால் பதவிகள் பறிபோகின்ற விதி உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கும். திருமணமான நபர்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகள் சந்திச்சிருக்கும். நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறி இருப்பீங்க. தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கும். எப்படி தான் கடன் வந்ததுன்னு தெரியாது. கடன்களால் அவதிப்படக்கூடிய காலகட்டங்கள் கடந்த 1.5 வருஷ காலமாக உங்களுக்கு நடந்ததுன்றது தான் உண்மைங்க. இது காரணம் குரு பயிற்சியின் விளைவாக தான் நடந்தது. கடந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கணும். இதை உணர்ந்த அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இது தெரியுன்றது விதிங்க. இதுக்கு விடிவிலக்காக தான் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இந்த குரு பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல விதத்தில் இருக்கும். எண்ணக்கூடிய எண்ணங்களும் செய்யக்கூடிய செயல்களும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்க போதுங்க. அப்போ லாபஸ்தானம் என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அப்போ லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்களும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உதயமாக போகுதுங்க. இந்த 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறதை காட்டிலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடைகின்ற விதிங்க. அப்போ இந்த கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இது நாள் வரலும் இந்த வேலைகள் செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது செய்தால் ஏதாவது தடையாயிடுமா அப்படின்றது பயந்து கடந்த 1.5 வருஷ காலமாக செய்து தோல்வி அடைந்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை நோக்கி பயணிக்க ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக வெற்றியை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டம் உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றதுங்க. அப்போ இந்த 3ஆம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால வெற்றிகளை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சியானது இருக்க போகுது. அதே போல் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுன்ற விதிங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணத்தை எட்டும். அதனால் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம், சீரும் சிறப்புமாக இருக்க போகிறீங்க. அடுத்ததாக இந்த குருவின் பார்வை 5ஆம் இடத்துக்கு பட இருக்குங்க. சார் வெகு நாட்களாக சார் குழந்தை பேர் இல்லை சார், குழந்தை திருமணம் ஆயிடுச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு தரிச்சிடும் நாளைக்கு தரிச்சிடும் பார்க்குறோம், ஆனால் குழந்தையே தரிக்க மாட்டேன்றது சார், குழந்தை பேர் இருக்குமா இல்லையான்றது தெரில,
அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புத்திர காரகனே குரு பகவான், அவன் புத்திர காரகன் குரு பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அவன் புத்திரஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சியில் நடக்க இருக்குது. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை, கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, இதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது சார்ந்த கோயில்கள் மட்டும் பரிகாரம் சொல்லுங்கள், நான் போய் பரிகாரம் செய்துட்டு வரேன்று கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே போதுமானது. அதுக்கு எந்த கோயில்கள்ன்றதை தேர்ந்தெடுத்து அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க. இந்த பரிகாரங்கள் செய்கிறாங்கன்னு வெளியில் யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். அதனால் கோயில் பரிகாரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கோயில்களுக்கு வழிபாடு செய்யணுன்னாங்களா போயிட்டு வாங்க. அதனால தான் உங்கள் சுயஜாதத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் கடந்த ஒரு வருஷ காலத்தில் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த மருத்துவத்துக்காகவே செலவு பண்ணி விரயங்களை காத்திருந்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் மருத்துவ பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாக போகுது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதே போல் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் பிரிக்கப்படாமல் இருந்ததுன்னா அந்த பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் இந்த நேரத்தில் பிரித்து அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. அடுத்த இந்த குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, திருமணத்தில் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளே கடந்த 1.5 வருஷ காலத்தில் ஏற்பட்டிருக்கும். அப்போ 7ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து குரு பகவானால் பார்க்க இருக்கிறதுனால வெகு நாட்களாக திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்பு பெற்று 7ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறதுனால இந்த கன்னிராசி அன்பர்கள் தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க. யாராவது ஏதாவது ஒரு பெண்ணை நீங்கள் மனசார நினச்சிருப்பீங்க அல்லது பையனை நினச்சிருப்பீங்க. சமுதாயத்தில் தன் குடும்பத்தில் சொன்னனாக்கா இவங்க திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்ற ஒரு மன வருத்தத்தோடே இருந்து கடந்த ஒரு வருஷ காலமாக பிரச்சனைகள் கடந்திருக்கும். அப்படிப்பட்ட யாராவது நபர்கள் இருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் இரு வீட்டாரின் சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. அதனால் திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு தடைகள் இல்லாமல் மற்றவர்கள்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு முன்பாக திருமணமான நபர்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து சென்ற நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒன்றிணையறதுக்கான ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கூடி வருது. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேரும் உதயமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. மனசு சந்தோஷமாக இருந்தால் தானே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவில்லாமல் இருந்ததுனால கடந்த 1.5 வருஷ காலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்ட்டு தான் உண்மை. அப்போ இந்த உடல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வருமா அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் இல்லைங்களா, உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்வு வரக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. அதே போல் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீடு மனை வாசல் வாங்குவதற்கான யோக காலகட்டம் உண்டுங்க. இப்போ பழமையான வீடுகளை விட்டுட்டு புதுமையான வீடுகளை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் படிப்பில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாக போகுதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் அபிவிருத்திகளும் பெறக்கூடிய காலகட்டம் உண்டு. இது நாள் வரலும் எனக்கு நிரந்தரமான தொழிலே அமையல சார், எனக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகம் அமைஞ்சிட்டா போதும் அப்படின்னு ஏங்கி காத்துட்ருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் கிடைக்கும். வேலைவாய்ப்பை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் அரசு உத்தியோகம் வாங்கணுன்ற விதி இருந்தால் கன்ஃபார்மாக இந்த குரு பயிற்சியில் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூலைக்குள்ளார நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்குது. சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் சொந்த தொழில் செய்யறதுக்கான யோகங்கள் உண்டு. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் செய்துட்ருக்கிற வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் உதயமாகுதுங்க. இப்போ 11ஆம் இடம் என்பது தன்னோட அபிலாசைகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த நேர காலங்களில் 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெறதுனால இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய வழிபாடு தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில்.
பூச நட்சத்திரத்தில் தான் இந்த குரு பகவான் உச்சபலம் பெறுறார். அதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு கடல்களில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா எந்தவித தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி எட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நல்லாவே படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்க. படிப்பில் எந்த இதுவும் குறைகள் இருக்காது. படித்து முடிச்சுட்டு உயர்கல்வி செல்லக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கல்வியும் படித்து முடிச்சுட்டு வேலைவாய்ப்புக்காக நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. கடன் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அதை அடைக்கிறது எந்த வழியில் அப்படின்றத சிந்தனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அதனால் உங்களுக்கு உத்தியோக உயர்வுகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் மேலோங்கும். கடனை பற்றி கவலைப்படணும்னா கடன் படிப்படியாக குறையறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. அதே நேரத்தில் இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சால் நிலம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான யோக காலகட்டம் உண்டு. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கடல் கடந்து சென்று படிக்கிறதுக்கான யோக காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டங்களாக கன்னிராசி அன்பர்கள் இருக்குது. கடந்த 1.5 வருஷ காலமாக கட்ட மாதிரி நீங்கள் உட்காந்துராமல் முயற்சிகள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது உதயமாகுது அப்படின்றது தான் விதிங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் சரியாக முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம் என்று விதிங்க. முயற்சி எடுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.